ஹலோ டியூட். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பார்க்கி பிளேஸ். இன்னும் இல்லாமல் பிகினர்ஸ்லாம் வந்து பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பிகினராக இருந்தும் நானும் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, ஏன்னா நான் கடைசியாக போட்ட வீடியோ வந்து என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்லேருந்து போட்டது. பட் இதுதான் வந்து என்னோடய மெயின் அக்கௌண்ட். லெவல் வந்து 56 இருக்குது. இந்த அக்கௌண்ட்டில் தான் மோஸ்ட்டாக நான் வந்து ப்ராக்ரஸ் வந்து பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டை வந்து கிளியர் பண்ணாமல் விடுறது. அப்படி கிளியர் பண்ணாலும் வந்துட்டு லோ லெவலில் வச்சு கிளியர் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் ஏறணும்னு ஒரு கட்டத்தில் வந்து நிற்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டை வந்து ரீஸ்கேன் பண்ணும்போது மேக்ஸிமமில் வச்சு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக வரும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 2300 2500 வந்து வெறும் டி லெவல் ரேங்க்கு, சி ரேங்க்கு, பி ரேங்க் கேட்டுக்கே வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஈவன் எஸ்ஸு ஏலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3000 XP வரைக்கும் வரும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 200 300 XPஸ்க்கு வந்து நீங்கள் கேட் கிளியர் பண்ணுறது போலாம். இந்த மாதிரி 2000 3000 வந்து உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் எப்பயுமே மேக்ஸிமமில் வச்சு பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக் வந்து எப்பயுமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களோட லெவலப் பண்ணும்போது அந்த ஸ்டாட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களோட அட்டாக்ல வந்து போடுங்க. நான் கடைசியாக கூட வீடியோவில் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துலேயுமே. அந்த மாதிரி வந்து எப்பயுமே ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க. வைட்டாலிட்டி அதுக்கெலாம் வந்து தேவையே கிடையாது. எப்பயுமே டேமேஜ் ப்ளஸ் இந்த பெர்செப்ஷன் இருக்குது. பெர்செப்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 போட்டிங்கன்னா போதும். இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாக்ல வந்து பேசிஸாக வச்சு போடுங்க. அது வந்து உங்களுக்கு கேமில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஃப்டில் வந்து உங்களுக்கான இந்த ஆர்டிஃபேக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் சிப் இருக்கும். இதை வந்து கிராஃப்ட் பண்ணிக்கோங்க. இதை கிராஃப்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா உங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் மோஸ்ட்டாக வந்து 10க்குள்ளே வந்து நிறுத்திக்காதீங்க. டயர் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 20 வரை கூட எடுத்துகிட்டு போகலாம். தப்பே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து சோர்ஸஸ் வந்து தேடி போங்க. ஒரு ஐட்டம் வந்து இருக்குன்னா அதோட சோர்ஸை கிளிக் பண்ணி அது எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ் ஆகும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு எனக்கு எங்கே என்னென்ன விஷயம் கிடைக்கும்னு தெரியும். அதுக்கான ரீசன் இது தான். இந்த மாதிரி இந்த ஆர்டிஃபேக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் சிப் 2 இருக்கு இல்லையா, இதை வந்து அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோட ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்துட்டு 20 கிட்ட வச்சுருப்பேன் டயர். அதுதான் மேக்ஸ். அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் இல்லை அதிகமாக வந்து கோல்டு செலவாகும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். ஒரு ஃபைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அதோட யூஸே. அதனால வந்து பார்த்திங்கன்னா கஞ்சப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு மெயினாக இந்த வெப்பனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கோல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஃபியூச்சர் கேமில் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ நான் ஸ்டார்டிங் 4மே வந்து பார்த்திங்கன்னா 20 போட்டேன். மீதி கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டேன்னா என்னோட சங்ஜின்வோட பில்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பேர் வந்து இந்த கோல்டு இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. அதுக்குமே நான் வந்து டிப்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே விட்டுடுறீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். ஏன்னா இதில் உங்களுக்கு ரிசோர்ஸஸ்மே அதிகமாக கிடைக்கும். மேஜராக வந்து கோல்டு அண்ட் ஜெம்ஸ் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரா டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு நான் கிளியர் பண்ணியிருக்க சாப்டர்ஸ் படி பார்த்தா எனக்கு ஒரு 120 ட்ரா டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுலேயே ஃப்ரீயாக வந்து கிடச்சிடுது. இது வந்து நான் எதுவும் செலவு பண்ணல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ டு ப்ளே அக்கௌண்ட் தான். இதில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் நான் வந்து எடுத்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க மிஷன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். இதில் ஒன்றும் கஷ்டமான மிஷன்ஸ்லாம் இருக்காது. என்கோர் மிஷன் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க, இன்ஸ்டன்ட் டஞ்சன் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க, கேட் கிளியர் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட இப்போதைக்கு நம்ம அந்த 4 மிஸ்டேக், இந்த 4 மிஸ்டேக் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களால் ரிசோர்ஸஸ் வந்து சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து சால்வேஜ் பண்ணுறது. சால்வேஜ்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸ்டென்ட் ஸ்டோரில் அந்த அயன் மாதிரி ஒரு விஷயம் வந்து எப்படி கிடைக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது வந்து எப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வேஸ்ட்டாக இந்த ஆர் வெப்பன்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி சால்வேஜ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக இந்த எஸ்ஆர் அண்டு எஸ்எஸ்ஆர் இதில் வந்து எப்பயுமே வந்து சால்வேஜே பண்ணாதீங்க. இது வந்து பெரிய தப்பு. எப்பயுமே வந்து இந்த சால்வேஜ் பண்ணுற வேலை வந்து வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எஸ்ஆர் வந்து யூஸ் ஆகும். ஈவன் எஸ்ஆர் ரெண்டுமே வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். இப்போதைக்கு நான் எஸ்எஸ்ஆரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதனால வந்து சும்மா 100 ப்ரிவ்யூ டோக்கன் தான் கிடைக்கும். அதெல்லாம் அந்தளவு ஒர்த் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து எஸ்எஸ்ஆர் வெப்பன்ஸை சால்வேஜே பண்ணாதீங்க. இது வந்து பேசிக்காக பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு. ஏன்னா எஸ்எஸ்ஆர் வந்து எந்தளவுக்கு முக்கியன்றது உங்களுக்கு இக்ரிஸ் சாப்டர் கிளியர் பண்ணும்போதே புரிஞ்சிடும். இல்லை அதுக்கு முன்னாடி டாய்ஸிக் சாப்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா புரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் அடுத்த விஷயம் இந்த மாதிரி வெப்பன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வந்து டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. லிமிட் பிரேக் பண்ணுங்கள். லிமிட் பிரேக் வந்து பண்ணாமல் எப்பயும் இருக்காதீங்க. அது ஒரு பெரிய தப்பு. லிமிட் பிரேக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டோட நார்மல் லெவலை விட எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயுமே எனிமியோட பிஹைண்டாக இருக்க முடியும். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் கேமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி அதோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். இது வந்து நார்மலாக உங்களுக்கு சாப்டர் 7 அன்ஸ்பீக்கபிள்
ஸ்கில்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா லெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அதனால் அந்த ஸ்கில் ஸ்க்ரோல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இது நார்மலான விஷயம் தான். இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த கோடெக்ஸில் இருக்க எல்லா ரிவார்டுமே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த இடத்துல கிடைக்கிற அந்த பாக்ஸஸ், ஸோ இந்த செஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்போயுமே யூஸ் பண்ணுறாதீங்க. ஸோ உங்களுக்கு எப்போ வந்து தேவைப்படுதோ அப்போ மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கிட்டே வச்சுருந்தேன். எனக்கு தேவைப்பட்டதுனால 6 யூஸ் பண்ணிட்டு 24 வச்சுருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் என்னோட கலெக்ஷன் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 20க்கு மேலாம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த மிஸ்டேக்குமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து கோல்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்க அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ், இந்த 20-25 லெவலில் இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சால்வேஜ் பண்ணிடுங்க. ஸோ சால்வேஜுன்றது ஒரு சில இடத்துல இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20-40 அதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லாது. ஸோ அதனால் ஈவன் 40 லெவல் கூட ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய இது கிடையாது. ஸோ அதனால் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்து காமன் டயரில் இருக்குது. ஸோ அதனால் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுறதுனாலே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 30,000 கோல்டுமே வந்து சும்மா வரல, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் தான். ஸோ இது எப்படி வந்து இந்த கிரைண்டிங் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேட்ஸ் வந்து கிளியர் பண்ணிங்கனாலே, அதுவும் மேக்ஸிமம் லெவலில் வச்சு கிளியர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அவங்க நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஈவன் லெஜெண்டரி டயர் கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி தான் ஒரு ரிங் வந்து வாங்கி வச்சுருக்கேன். லெஜெண்டரி டயரில் இருக்க ஒரு ரிங் வந்து 55 லெவலில் இருக்கிறது எனக்கு வந்து கேட் கிளியர் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்களே அதுதான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில டிப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து இந்த மாதிரி இந்த எசன்ஸ் ஸ்டோன் இருக்கு இல்லையா, பிங்க் எசன்ஸ் ஸ்டோன், இதை வந்து இந்த செலக்ஷன்றால் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுறாதீங்க. தப்பி தவறி கூட யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொன்ன அந்த சேலஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த டோக்கன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனால் உங்களால் இந்த ரேட் அப் ட்ரா இருக்கு இல்லையா, இந்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த டோக்கன்ஸ் வந்து வாங்க முடியாது. ஸோ அதனால் உங்களோட எசன்ஸ் ஸ்டோன் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போயுமே எசன்ஸ் ஸ்டோனை வைஸாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோலையும் இதை தான் சொல்லுவேன். ஸோ அதுவும் அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த வெப்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் பிரேக் பண்ணி லெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.